எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 8வது அதிகாரத்தில் ஆமேன் 1லிருந்து நம்ம 3 வரைக்கும் சேர்ந்து வாசிப்போமா? ஆமேன். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவனுக்கு இருந்த வியாதி என்னது? ஒரு தீர்மானம் எடுங்க. நான் தலையை எங்கிட்ட ஆட்ட மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க, தலையை எங்கிட்ட கொண்டு போக மாட்டேன், இங்கிட்டு கொண்டு போக மாட்டேன், கீழே குனிஞ்சிருக்க மாட்டேன், நேராக நிமிர்ந்தே பார்ப்பேன். சொல்லுங்க, சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இதை நீங்கள் மறுபடியும் தியானிக்க கர்த்தர் இதன் மூலமாக நன்மையை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. குனிஞ்சிங்க, முடிஞ்சு. மேப்படி என் சொக்கத்தை உண்டாக்குவேன், தூக்கத்தை கொண்டு வருவேன், சொக்கிரும், முடிஞ்சிடும். அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. பயங்கர குஷ்டத்தோட வாழுகிறான். இந்த வாழுகிற இந்த மனுஷங்களுடைய நிலைமை என்ன இருக்குன்னா, வீட்டில் வாழ முடியாது, மனைவியோட, பிள்ளைகளோட, அப்பாவோட, அம்மாவோட, குடும்பத்தில் இருக்கிற யாரோடையும் இவங்க என்ன செய்ய முடியாது, பழக முடியாது. இவங்களுடைய வாழ்க்கை எங்கே தான் இருக்கும் அப்படின்னா, ஊருக்கு அந்த ஆண்டையில் ரொம்ப தூரத்தில் தான் இவங்க இருக்கணும். ஏன்னா இவங்க ஒதுக்கப்பட்டவர்கள், குஷ்டரோகிகள். இது வந்து ஒட்டுவாரட்டி வியாதி. பக்கத்தில் ஒருத்தருக்கு இருந்தால் இந்த வியாதி மற்றவங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கும், தொட ஆரம்பிக்கும். இவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, சாப்பாடு வேணும்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் கொண்டு போய் வச்சிருவாங்க, அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த வியாதி உள்ள இந்த நபர்களுக்கு இவங்க மனசில் என்ன தோணும் அப்படின்னா, எனக்காவது ஒரு நாள் என் மனைவியோட, பிள்ளைகளோட, அப்பாவோட, அம்மாவோட, குடும்பத்தில் இருக்கிற நபர்களோட நம்ம சேர்ந்து வாழ்ந்துட முடியாதான்ங்கிற எண்ணம் இவங்களுக்கு என்ன செய்யும், கண்டிப்பாக வரும். இவன் சொல்கிறாங்க, இவனுடைய விருப்பம் சுகமாகணும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே, எனக்கு குஷ்டம் இருக்குது, எனக்கு வியாதி இருக்குது, இந்த வியாதி உமக்கு சித்தமானால் என்ன செய்யட்டும், என்ன செய்யட்டும். இதனுடைய இந்த செய்தியோடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் எழுதி கொள்ளுங்க, தேவனுடைய சித்தமா அல்லது என் விருப்பமா? என்னதான் சொல்லுங்க, தேவனுடைய சித்தமா அல்லது என்னுடைய விருப்பமா? அல்லேலூயா. இப்போ இந்த குஷ்டமா இருக்கிற இந்த வியாதி பிடிச்சவன் சொல்றான், என் வியாதி உங்களுக்கு சித்தமானா எனக்கு நீங்கட்டும். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. வியாதி நீங்கக்கூடிய விருப்பம் இவனுக்குள்ள இருந்தா கூட, இந்த வியாதி நீங்குகிற காரியத்தில் தேவ சித்தம் தான் நடக்கணுமே ஒழிய என் விருப்பம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். குஷ்டரோகிங்க நம்மளா இருந்தா என் வியாதி நீங்குவதாக, என் வியாதி நீங்குவதாக அப்படி ஜெபிப்போம். ஆனா இவன் சொல்லுகிறான், வியாதியா இருக்கிற சூழ்நிலையிலையும் கூட தேவ சித்தம் நடக்கணுமே ஒழிய என் விருப்பம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்ன உங்ககிட்ட கற்றுக் கொடுக்க போறார் அப்படின்னா, நாம பிறந்ததுல இருந்து நம்மளுடைய சடலம் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் நம்மளுடைய விருப்பத்தையே தான் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேமே ஒழிய, ஏன்னா இந்த படிப்பு நான் படிக்கணும், இந்த வேலை எனக்கு, இந்த மாதிரி வீடு சொல்றமா சொல்லலைங்களா? அல்லேலூயா. எனக்கு இந்த மருமக தான் வேணும், எனக்கு இந்த மருமையன் தான் வேணும், இந்த மாதிரி வீட்டுக்காரர் தான் வேணும், இதே வீட்டுக்காரமாக தான் எனக்கு வேணும் சொல்கிறோமா? இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் கேட்குறாங்களா? அல்லேலூயா. நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் என் விருப்பத்தை தான் ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்துகிறமே ஒழிய தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நீங்கள் தேவ சித்தத்தை செய்யும் போது கர்த்தர் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. இன்னையிலிருந்து நீங்க என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே உங்க சித்தத்தை எனக்கு சொல்லுங்க, நான் செய்யணும். உங்க சித்தத்தை எனக்கு சொல்லுங்க, நான் செய்யற ஆண்டவரே. பாடுறோம்ல,
என் சித்தம் அல்ல, எப்படியா, உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். சிஎஸ்ஐல புத்தெழுச்சி பாடல்கள்னு அதில் இருக்கும். எப்படியா, அப்போ எழுதின பாட்டு, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். நல்ல கவனிங்க. இந்த பூமியில என் விருப்பத்தை நான் நிலைநாட்டுவதற்காக கர்த்தர் என்ன இந்த பூமியில படைக்கல. கர்த்தர் எதுக்காக தான் படைச்சார்? அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற. சொல்லுங்களேன் பக்கத்துல பார்த்து, அவர் சித்தத்தை நிறைவேற்றணும். சொல்லுங்க, அவர் சித்தத்தை நிறைவேற்றணும். இப்ப கேள்வி என்னன்னா, ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஒரு நாள் உங்க சித்தம் என்னன்னு என்னைக்காவது நம்ம கேட்டது உண்டா? சொல்லுங்க, கேட்டது உண்டா? எப்ப பார்த்தாலும் எஸ்ஸே ஒப்பிக்கிறது மாதிரி, ஆண்டவரே தோத்திரம், ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே என் வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறார், ஆண்டவரே என் வீட்டுக்காரமா இப்படி இருக்குது, ஆண்டவரே ஆண்டவரே எங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க, ஆண்டவரே குடும்பம் இப்படி இருக்குது, வீடு இப்படி இருக்குது, ஆண்டவரே சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்னு நல்லா எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இருப்பா, நான் ஏதாவது பேசணும்பா. அவரு என்ன செய்றாரு? நான் ஏதாவது பேசணும்பா, பேசுனப்பா முடிச்சுட்டேன், போயிட்டார் ஆண்டவரே தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடறோம். அல்லேலூயா. இப்ப அவர் என்ன கேட்கிறார்னா, நான் பேசுகிற தெய்வம் தானே, என்ன பேச விடு, நான் பேசுறது என்ன செய், கேளு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. அப்போ என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தான் கர்த்தர் என்ன ரட்சிப்புகளை கொண்டு வந்திருக்கிறார், கர்த்தர் என்ன சிருஷ்டித்திருக்கிறார், கர்த்தர் என்னை ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்தி இருக்கிறார், கர்த்தர் என்ன சபைக்குள்ள கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறார், வசனத்தை கேட்க வச்சிருக்கிறார், வசனத்துக்குள்ள வளர வச்சிருக்கிறார். எதுக்காக என்னை கொண்டாந்து வச்சிருக்கிறார்னா, அவர் சித்தத்தை நான் நிறைவேற்றுவதற்காக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஏன் இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு இல்லை. சொல்லுங்க, என்ன எதுக்கு இல்லை சொல்லுங்க. ஏன் இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு என்ன ஆண்டவர் என்ன செய்யல, படைக்கல. அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. 40 நாள் உபவாசம் இருக்கிற இயேசு கிறிஸ்து கிட்ட பிசாசு வர்றான். என்னென்னமோ சொல்லி பார்க்குறான், கேட்கல. கதை ஓடலை. என்ன ஓடலை? கதை ஓடலை. கல்லை அப்பமாக்குன்னு சொல்லி பார்க்குறான், கதை ஓடலை. அப்பா மனுஷன் அப்பத்தினால இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பிழைப்பான்னு சொன்னு ஒரே அடியாக வாயை அடிச்சுட்டு, வாயிலே அடிச்சு விட்டார். என்னது? ரெண்டாவது ஒரு உயரமான இடத்துல கொண்டு போய் இங்கேருந்து நீ தாளை என்ன செய்யி, கூதின்னு சொல்றாரு. இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனாய கர்த்தர் என்ன செய்யக்கூடாது சொல்றாரா? இப்போ மூணாவது நடக்குதுங்க. இங்கே தான் பிசாசு எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டா முடியல. இப்போ அடுத்த ஒரே வார்த்தை சொல்றான், நீ எதுக்காக வந்த? இந்த பூமியில் இருக்கிற ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் உன்னுடையதான் மாத்தணும் தானே வந்த. அவன் சொல்றான், இந்த உலகத்தில் இருக்கிற அவனுடைய முழு ராஜ்யத்தையும் ஒரே நிமிஷத்துல காமிச்சிட்டு சொல்றான், எனக்கு இஷ்டமானவனுக்கு எனக்கு இதை கொடுக்க அதிகாரம் இருக்குது. அவன் சொல்றான், யாருக்கு இஷ்டமானவனுக்கு? சொல்லுங்க, யாருக்கு இஷ்டமானவனுக்கு? சத்தமா அந்த சத்தம் மனப்பாடம் பண்ணுங்களே. எதுக்கு சொல்லுங்களேன். என்னமா? அல்லேலூயா. யாரு ஒரு ஆளு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாம ஏன் இஷ்டத்துக்கு, ஏன் விருப்பத்துக்கு, ஏன் எண்ணத்துக்கு அப்படின்னு வாழ ஆரம்பிச்சிட்டோம்னாலே நான் யாரு? சாத்தானுடைய பிள்ளை, சாத்தானுடைய கையாள். அல்லேலூயா. நேற்று கூட எனக்கு ஒரு செய்தியோட தலைப்பு வந்துச்சு. நேற்று நைட்டு என்னது, துரோகி எங்க இருப்பான்? நம்மளோட தான் இருப்பான். விசுவாசம் உள்ளவன் எங்க இருப்பான்? எங்க இருப்பான்? நம்மளோட தான் இருப்பான். சொல்லுங்க, துரோகி எங்க இருப்பான்? சொல்லுங்களேன், ஆமாவா இல்லையா? இப்போ நானா அறிக்கை ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன சொன்னேன்னா, பிசாசை பார்த்து, நீ ஆண்டவருக்கு முன்னாடி இருந்த துரோகிகளை நீ பார்த்திருக்க, ஆண்டவருக்கு முன்னாடி இருந்த விசுவாசம் உள்ள நபர்களை பார்த்துருக்கிறியா? எங்க சபைக்குள்ள அப்படிலாம் எழும்ப போறாங்க. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்படி? சொல்லுங்களேன். என்னமா அக்கா, நீங்க நல்ல படம் காமிக்கிறீங்க, கர்த்தர் நல்லவர், அப்படியே பிள்ளைகளை வச்சு எல்லாரும் கொஞ்சம் ஒன்று தூக்கிக்கிறங்க, இல்லை பின்னாடி வச்சு உட்காருங்க. ஆமாம், இதை வைக்கிறப்போ செய்தி எப்படி பிரசங்கம் பண்ணுறது? கர்த்தர் நல்லவர், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க, என்னை கவனிங்க. பார்வை எங்கிட்ட மாறுவதாக. இப்போ நல்லா கவனிங்க. என்ன எப்படி இருக்கணும்?
பிசாசுக்கிட்ட என்ன பேசணும் சொல்லுங்களே. துரோகம் பண்ண சவுலை பார்த்திருக்கிறோம், சொல்லுங்களே, ஆமாவா இல்லையா? துரோகம் பண்ண ஆதாமை பார்த்திருக்கிறோம், துரோகம் பண்ண ஏவாளை பார்த்திருக்கிறோம், துரோகம் பண்ண காயினை பார்த்திருக்கிறோம், துரோகம் பண்ண நிறைய நபர்களை பார்த்திருக்கிறோம். ஆனா நான் இன்னைக்கு சொல்றேங்க, விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற நபர்களை பார்க்கணும் பிசாசு. அல்லேலூயா. கூடவே இருக்க வச்சு துரோகம் பண்ணி வச்சு பழகினேனே ஒழிய, ஆனா இவன் பக்கத்துல இருந்து விசுவாசத்தை வெளிப்படுத்துறானே, வல்லமையை வெளிப்படுத்துறானே, இதை நிமித்தம் நிறைய ரட்சிப்பை கொடுக்குறானேன்னு சொல்லணும். ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ரைட், நல்ல கவனிங்க. யாருக்கு இஷ்டமானவனுக்கா சொல்லுங்களே. ஏன் இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு கர்த்தர் இந்த பூமியில் என்ன செய்யல? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம இஷ்டத்துக்கு வாழக்கூடாதுக்கா சொல்லுங்க. அவர் சித்தத்தின்படி வாழணுக்கா, அவர் விருப்பத்தின்படி வாழணுக்கா சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, என் சித்தம் அல்ல, என் விருப்பம் இல்லை, எல்லாம் உங்க விருப்பத்தின்படி ஆக கடவுது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பார்வோன் ராஜா மோசேயும் ஆரோனும் போறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை விடுன்னு சொல்றாங்க. இவன் என்னதான் செஞ்சான்? 10 வாதைகள் வருகிற வரைக்கும் மனசை கடினப்படுத்திக்கிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடாதபடி வச்சிருந்தானே ஒழிய. நான் என்ன நினைக்கிறேன்னா, யார் யாரெல்லாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றாம மனசை கடினப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ, தான் விருப்பத்தை செய்யறதுல தாராளம், ஆனா தேவ சித்தத்தை வெளிப்படுத்துறதுல மனக்கடினம். இது என்ன ஆவி? பார்வோன் ஆவி. என்ன ஆவி? சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சித்தத்தை தான் நிறைவேற்றதுல நான் தாராளமா இருப்பேன். அல்லேலூயா. என் விருப்பம் என் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. அல்லேலூயா. மண்ணான மனிதன்னா நாகுமா? எப்படியா அந்த பாட்டு? எப்படிங்க அது? கர்த்தர் நல்லவர். ரைட், அந்த பாட்டு தொடக்கத்தில் வந்துக்கிறேன். ஆமென். நல்ல கவனிங்க. அடுத்து மூணாவது நல்ல கவனிங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 22:42 வேகமாக எடுங்களே, எழுதி கொள்ளுங்க, வாசிக்க வேண்டாம். ஆமென். லூக்கா 22:42. தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். ஆமென். சொல்லுங்க, என்ன செய்யணும்? சொல்லுங்க, தேவ சித்தத்தை என்ன செய்யணும்? இப்போ இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்துட்டாரு. ஊழியத்தில் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஊழியம் செய்கிறாருங்க. அம்மா, எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாரு? சத்தமா சொல்லுங்கள், எத்தனை வருஷம்? 3 வருஷத்துக்கு மேலே ஊழியம் செய்கிறவர். நாளைக்கு காலையில் அவருக்கு என்ன வரப்போகுது? கசையடி. நாளைக்கு காலையில் அக்கா என்ன அடி? நாளைக்கு காலையில் முள்ள வச்சு தலையில் அமுக்க போறாங்க. நாளைக்கு காலையில் இவரை ஒட்டுமொத்தமாக ட்ரெஸ்ஸே இல்லாமல் சிலுவையில் தொங்க விட போறாங்க. நாளைய தினத்தில் இவர் சாக போறார். நாளைய தினத்தில் அவமானப்பட போறார். நாளைய தினத்தில் காரி துப்ப போறாங்க. யார? நைட்டு உட்காந்துட்டு சொல்றாருங்க, கெத்செமனேல உட்காந்துக்கிட்டு அந்த வசனத்தை வாசிச்சிருங்களே. லூக்கா 22:42. பிதாவே உமக்கு சித்தமானால் என்ன ஆனால் சொல்லுங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்க. ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. யாருடைய விருப்பம் இல்லையா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில வந்து ஊழியம் செஞ்சுட்டு சொல்றாரு, ஆனாலும் ஏன் விருப்பம் இல்ல, உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுளே. யார் சித்தமா? சத்தமா சொல்லுங்களேன், யார் சித்தம்? சொல்லுங்களேன், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். அம்மா என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். அக்கா, இயேசுவுக்கே இந்த போராட்டம் இருந்துச்சு. தேவ சித்தத்தை நிறைவேற்றதா இல்ல என் விருப்பத்தை நிறைவேற்றதாங்கிற அந்த போராட்டம் இயேசுவுக்கே இருந்துச்சு, நமக்கு இருக்கும். நீங்க சொல்லுங்க, மரணமே ஆனா கூட ஆண்டவரே தேவ சித்தத்தை நிறைவேற்ற நான் துடிப்பேனே ஒழிய ஒருபோதும் என் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நான் கொஞ்சம் என்ன செய்ய மாட்டேன், நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். அல்லேலூயா. இப்படி சொல்லுங்க, உங்க விருப்பம் செய்வதுதான் என் வாழ்வின் ஏக்கமையாவும் நீர்
செய்வதுதான் ஆமென் என் வாழ்வின் ஏக்கமையா ஏக்கமையா. அதுதான் என் உணவு. இதுதானே என் உணவு இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். இதுதானே என் உணவு ஸ்தோத்திர ஆண்டவரே. இதற்காகத்தான் உயிர் இயேசுயா என் மீட்பரே. ஆமென் இயேசுயா என் மீட்பரே. ஆமென் இதுதானே என் உணவு நன்றி அப்பா. இதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். அப்ப நம்மளுடைய உணவே இதுதான், நம்ம சாப்பாடு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சித்தம் செய்யறது தான். சொல்லுங்க, அவர் விருப்பத்தை செய்யறது தான். அல்லேலூயா. இன்னைக்கு புல்லா நீங்க வாழ்ற வாழ்க்கையில தேவன் சொல்லுகிற எல்லா காரியத்தின்படி நீங்க நடந்துட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்க. அன்னைக்கு நைட்டு போய் உட்காந்துக்கிட்டு அப்பாடா இன்னைக்கு ஆண்டவர் சித்தத்தை நான் முழுசுமா செஞ்சிட்டேங்க சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சில சூழ்நிலைகளை இப்படிலாம் நடக்கலாம். எப்படின்னா, கவுனிங்க. யோசேப்பு, யாக்கோப்பு, என்னப்பு சொல்லுங்க? யோசேப்பு, யாக்கோப்பு. யாக்கோப்புக்கு 12 பிள்ளைய. ஆனா யாரை மட்டும்தான் பிடிக்கும்? யோசேப்பு மட்டும்தான் பிடிக்கும். யோசேப்பு கூடவே இருக்கணும். யாரு கூட? யாக்கோப்புக்கும் அதே ஆசை, யோசேப்புக்கும். அப்பாவை விட்டு கொஞ்சமும் என்ன செஞ்சிடக்கூடாது. ஸோ சில பலவர்ண அங்கிகளெல்லாம் தச்சு எனக்கு எங்கள் அப்பா என்ன செய்கிறாரு, எங்கள் அப்பாவை விட்டு என்ன செய்யக்கூடாது. சொல்லுங்களே ஆமே. என்ன நிவேதா சொல்லுங்க, என்ன செய்யணும்? அப்பாவை விட்டு. இப்ப நல்ல கவனிங்க, யாக்கோப்புக்கு பிள்ளை என்ன செய்யக்கூடாது? என்னை விட்டு போகக்கூடாது. பிள்ளைக்கு யோசேப்புக்கு யாக்கோப்பை விட்டு என்ன செய்ய முடியல. இது இவருடைய விருப்பம், இது இவருடைய விருப்பம். ஆனா தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, இந்த யாக்கோப்பை விட்டு யோசேப்பை என்ன செய்யணும்? சில சூழ்நிலைகளை சொல்லி கொடுக்குறேங்க. சில சூழ்நிலைகள்ல நான் விரும்புகிறது நடக்காம இருக்கலாம். சில சூழ்நிலைகள்ல நான் நினைக்கிறதுக்கு மாறா நடக்கலாம். நான் நினைக்கிறது ஒண்ணுங்க, ஆனா நடக்கிறது ஒண்ணுங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. அப்ப என் விருப்பம் அவுட் ஆயிருச்சு, தேவனுடைய சித்தம் செயல்பட தொடங்கிருச்சு. அல்லேலூயா. அப்ப என்னுடைய விருப்பம் முடிஞ்சிருச்சு. என் விருப்பத்தை நிறைவேற்றுகிற நிலைகள்ல கர்த்தர் இல்ல, அவருடைய சித்தத்துக்கு நேரம் நான் ஓட சொல்றாரு. அதனால அவருடைய சித்தத்துக்கு நேரம் நான் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன். இதான் நம்முடைய திட்டம். அல்லேலூயா. சில சூழ்நிலைகள் இந்த மாதிரி மாறுதல்கள்லாம் வரலாம். போய் குழியில் போய் கிடக்கிறப்போ என்ன யோசனை வந்திருக்கும்? அல்லேலூயா. அண்ணன்மார்கள்லாம் அசிங்கமாக பேசுகிறப்போ என்ன நிலைமை வந்திருக்கும்? ஒருத்தன் சொல்கிறான், டே இவனை கொன்றுவோங்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், டே இவனை கிணத்துக்குள்ளே தூக்கி போடுங்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், அவன்கிட்ட வித்துருவோங்கிறான். என்னென்னலாம் பேசுகிறப்போ, டே கூட பிறந்தவங்களா அப்படி பேசுறிய, என்னென்ன நினப்பு வந்திருக்கும்? அல்லேலூயா. காலங்கள் உருண்டு ஓடுதுங்க, காலங்கள் உருண்டு ஓடுது. அப்பா ஒரு ட்ரெஸ்ஸு தச்சு கொடுத்தாரு. ஆனால் அங்கே அரண்மனையில் இவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை விட எத்தனையோ பலவரண அங்கிகள் அடுக்கடுக்கா அரண்மனையில் இவனுக்காக கர்த்தர் வைத்து வச்சிருந்தார். அல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவ திட்டத்துக்கு நேராய் ஓடுகிற நபர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடியதாய் உங்க வாழ்க்கை என்ன செய்யும்? ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்களேன் பக்கத்தில் பார்த்து, நாம விரும்புகிற வாழ்க்கையை வாழ்றது வாழ்க்கை இல்லைங்க. சொல்லுங்க, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதா வாழ்க்கை. சொல்லுங்களேன், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதா வாழ்க்கை. அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்தாரே. என் இயேசையா என்னோடு இருப்பவரே, எனக்காக யாவையும் செய்தாரே, என்னோடு இருப்பவரே, இயேசையா என்னோடு இருப்பவரே. அவ்வளவுதான். என்னை விட்டு விலகாத தேவன், என்னை என்றும் கைவிடாத தேவன், என்னை விட்டு
விலகாத தேவன், என்னை என்றும் கைவிடாத தேவன், எனக்காக யாவையும் செய்தாரே. என்னோடு இருப்பவரே, ஏசையா என்னோடு இருப்பவரே. சொல்லுங்க, பக்கத்துல கையப்படி சொல்லுங்களேன், கர்த்தர் என் வாழ்க்கையில எதை செஞ்சாலும் சொல்லுங்க சகலமும் சொல்லுங்க நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். அல்லேலூயா. எல்லாத்துலேயும் ஒரு நன்மை இருக்குது. ஆமென். அல்லேலூயா. இந்த வியாதி வரலைன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேனா? இப்போ நீ யோசிச்சு பாருங்களேன். யோசேப்பு சாப்பாடை தூக்கிட்டு அண்ணன்மாருக்கு இருக்கிற இடத்துக்கு போகிறான், தேடி போகிறான். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல அண்ணன்மார்களை காணோம். காணோம்னா இப்போ இருக்கிறது மாதிரி ஜனக்கூட்டம் நிறைய இல்லை. அப்போ அங்கே இருக்கிற ஆட்கள் வச்சுக்கிறீங்களேன். இவன் தேடி பார்த்துட்டு காணோம்னா முறைப்படி எங்கே வந்திருப்பேன்? வீட்டுக்குள்ளே வந்திருக்கணும். இவன் தேடுற இடத்துல ஒருத்தன் வந்து நிற்கிறாங்க. அவன் சொல்கிறான், என்னப்பா இப்படி தேடுறான்னு கேட்குறான். அதுக்கு இவன் சொல்கிறான், எங்கள் அண்ணன்மாருக்கு இன்னைக்கு ஆடு மேய்ச்சாங்கன்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த சைடு போகிறோம்னு சொன்னாங்கப்பா, நீ அங்கே போய் பாருன்னு சொல்கிறான். இப்போ அந்த கிணத்துக்குள்ளே கிடக்கிறப்ப என்ன யோசிச்சிருப்பான்? என்ன யோசிச்சிருப்பான்? இந்த பயம் மட்டும் வரலைன்னா நான் எங்கே போயிருப்பேன்? இவன் வந்து தானே என்னை இப்படி வழியை காமிச்சு அண்ணன் இருக்கிற இடத்த காமிச்சிட்டான். இவன் வரலைனா என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்குமே. இவன் வந்ததுனால தானே இப்படி ஆகி போச்சுன்னு நினச்சிருப்பான். இதே பார்வோனுடைய வீட்டில் இருக்கிறப்ப என்ன நினைச்சிருப்பான்? அவன் மட்டும் அன்னைக்கு வரலைனா என் வாழ்க்கை இப்படி என்ன செஞ்சிருக்காதியா, மாறி இருக்காதியா. அவன் வந்ததுனால தான் இன்னைக்கு ராஜாவுக்கு அடுத்த நிலையில கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டி கொண்டாந்து என்னையோட கூட உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட வச்சிருக்கிறார். சொல்லுவாடா அல்லேலூயா. ஒரு சின்ன மாற்றம் தாங்க. அல்லேலூயா. அவன் அந்த இடத்துல வருகிறான், இந்த நபரையும் வர வைக்கிறார், இந்த இடத்துல திசை திருப்புகிறார். கர்த்தர் வேறு வழியில கொண்டு போய் உயர்த்த ஆரம்பிச்சார். கை தட்டுங்களே, அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்தாரே, என்னோடு இருப்பவரே, என் இயேசையா என்னோடு இருப்பவரே. அவ்வளவுதான். எனக்காக யாவையும் செய்தாரே, என்னோடு இருப்பவரே, ஏசையா என்னோடு இருப்பவரே. என்ன விட்டு என்ன விட்டு விலகாத தேவன், என்னை என்றும் கைவிடாத தேவன், என்ன விட்டு விலகாத தேவன், என்னை என்றும் கைவிடாத தேவன், எனக்காக யாவையும் செய்தாரே. என்னோடு இருப்பவரே, ஏசையா என்னோடு இருப்பவரே. அல்லேலூயா. ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரங்க எல்லாம் அவுட்டு. யாருக்கு? யோபுவுக்கு. நல்ல சொத்து சுகத்தோட வாழ்ந்தவருங்க, நிறைய சொத்து சுகத்தோட வாழ்ந்தவர், ஒண்ணுமே இல்லாமல் போயிட்டார். இப்போ மனைவி என்ன சொல்லுது? பா, ஆண்டவருடைய நாமத்தை தூசிச்சுட்டு இப்பவும் நீ என்ன ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு கிடக்கிற, ஆண்டவரை தூசிச்சு என்ன செஞ்சது? செத்து போயிடுன்னு சொல்லுது. இருக்கிற நண்பர்கள் வந்தாங்களே, இவங்களையும் அப்படித்தான் பேசுறாங்க. என்னென்னமோ அவனுடைய அவிவிசுவாசத்தை இன்னும் பெருக பண்ணுகிற வார்த்தைகளை தான் பேசுறாங்களே ஒழிய விசுவாசத்துக்குரிய வார்த்தை ஒண்ணு என்ன செய்யல. நான் என்ன நினைக்கிறேன், இந்த யோபுவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன புரியல? என்னடா திடீர்னு ஆடு சாகுது, திடீர்னு மாடு சாகுது, திடீர்னு ஒட்டகம் சாகுது, வேலைக்காரங்கெல்லாம் காணாம போயிட்டாங்க, வீடு இல்லாம போச்சு, உடம்புல இப்படி புண்ணு வந்திருக்கு, என்னதான் நடக்குதுன்னு யாருக்கு புரியல? சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இவனுக்கு ஒன்றும் புரியாது இருந்தாலும் ஏதோ ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்கிறத உணர்றான். அதனால தான் இவன் ஆண்டவரை விட்டு என்ன செய்யல. அல்லேலூயா. சில சூழ்நிலைகள்ல கர்த்தர் உங்களை நடப்பித்து கொண்டு போகிற பாதைகள் உங்களுக்கு புரியாது இருக்கலாம். ஆனா உணராம இருக்காதீங்க. ஏதோ ஒரு காரியத்தில் என்ன நடத்தி கொண்டு போறாரு, இந்த வழி கர்த்தர் நடத்துகிற வழி, அதனால எந்த வழியா இருந்தாலும் அவர் என் கூட வந்துருவாரு, அவர் எனக்கு முன்னாடி போறாரு, அதனால சகலமும் நன்மைக்கு ஏதுவா தான் இருக்கும், அதனால அவர் என்னை நடத்துகிற வழியில நான் போவேன், ஏன் விருப்பம் இல்லை, அவருடைய சித்தம் நடக்கட்டும், இந்த மனப்பான்மையில நான் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
ஓடிடணும். ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவரால் மட்டும்தான் இந்த அற்புதத்தை எனக்கு செய்ய முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை நாட்கள் ஆனாலும் இந்த அற்புதத்தை அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் என் விசுவாசத்தை கொஞ்சமும் நான் என்ன செய்ய மாட்டேன் சொல்லுங்களேன். அது வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இதான் அந்த செய்தியை நேற்று எடுக்கிறப்ப எனக்கு ஒரு வார்த்தை வந்துச்சு. விசுவாசத்தை துவங்குகிறவர் யாரு? முடிக்கிறது சொல்லுங்க. தொடங்குறது யாரு? சொல்லுங்களே. ஓட்டப்பந்தயம் ஓடுவாங்களா? ஆன் யுவர் மார்ச் செட் கோ அப்படின்றவா. இப்படி சொல்ற இடத்துல யார் நிக்கிறா? ஆண்டவர் நிக்கிறார். சொல்ற இடத்துல யார் நிக்கிறா? இப்போ ஆன் யுவர் மார்ச் செட் கோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோன்னு சொல்ற இடத்துல நின்றவர் கொஞ்ச நேரத்தில் காணாம போயிட்டார். எங்க போய் நிக்கிறாரு? முடியுத இடம் அங்க போய் நிக்கிறாரு. நின்றுகிட்டு என்ன சொல்றாருன்னா, மகளே கீழே விழுந்துடாத, வா, தடுமாறிடாத, அவிவிசுவாசத்தை கொண்டு வந்துடாத, விசுவாசத்துல இன்னும் பெருகு, வந்துரு. எலுக கோடு பக்கத்துல தானே செய்யுது. சொல்லுங்களே. எலுக கோடு பக்கத்துல தான் இருக்குது. 2 பேர் சொல்றதுனால உன் அவிவிசுவாசத்தை கொண்டு வந்து உன் வாழ்க்கையை சீரழிச்சிடாத. வாப்பா வா, அந்த வசனத்தை கேளு, இந்த வார்த்தையின்படி வாழு இப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை தட்டி தட்டி எழுப்பி அவருடைய இலக்கை முடிக்க வைக்கிறதுக்காக எங்க வந்துடுறாருன்னா முடிவுக்கு வந்துடுறாரு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்தாரே, என்னோடு இருப்பவரே. ஏசையா என்னோடு இருப்பவரே, எனக்காக யாவையும் செய்தாரே, என்னோடு இருப்பவரே. ஏசையா என்னோடு இருப்பவரே, என்ன விட்டு விலகாத தேவன், என்னை என்றும் கைவிடாத தேவன், என்ன விட்டு விலகாத தேவன், என்னை என்றும் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. கடைசியில் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது. கடைசி காலத்தில் இந்த மக தான் என்னைய பார்க்கும், இந்த மயன் தான் என்னைய பார்ப்பாங்க, இந்த மருமக தான் என்னைய பார்க்கும், இந்த மருமையன் தான் என்னைய பார்ப்பாங்க, அப்படிலாம் என்ன செஞ்சிடாதீங்க. சித்திரம் வரைஞ்சிடாதீங்க. என்ன வரைஞ்சிடாதீங்க சொல்லுங்களே. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே. ஹல்லேலூயா. நம்மளுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றணும்னு நினச்சின்னா அது அன்னைக்கு எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும், அவ்வளவுதான். மறுநாள் எனக்கு அது என்னத்தை உண்டாக்கிறோம்? இடியாப்ப சிக்கல் மாதிரி ஆயிரும். ஹல்லேலூயா. ஆனால் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறப்போ அது எனக்கு வாழ்நாள் முழுக்க அது ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. உங்க மனசு விருப்பத்தின்படி நீங்க நடந்து, இப்படி நடந்தா நல்லா இருக்கும், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், அப்படி செஞ்சா நல்லா இருக்குன்னு ஏதாவது ஒரு திட்டத்தை தீட்டி ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்க மாட்டிக்கிறாதீங்க. ஹல்லேலூயா. நீ பாருங்களே, ஒரு கல்யாணத்தை பண்றதுக்காக 14 வருஷத்தை காலி பண்ணிட்டார். யாரு? யாக்கோப்பு. எத்தனை வருஷத்தை? எனக்கு யாக்கோப்புடைய இது ரொம்ப பிடிக்கும். அவனை பாருங்களேன், சின்ன வயசுல செய்யாத சேட்டையெல்லாம் இல்லை. என்னது? கொஞ்சோண்டு கூடு கட்டிக்காக ஏமாத்தினானா? ஆமாவா இல்லையா? ஆசீர்வாதத்துக்காக அப்பாவே ஏமாத்தினாள். இவன் விளையாட்டுத்தனமா இவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள்ல நிறைய காரியத்தை வாலிப வயசு, நம்மளாம் துடிப்பு வயசுல நம்ம யார் சொல்றதையும் கேட்க மாட்டோம்ல. துடிப்பு வயசுல இவன் யார் சொல்றதையும் கேட்காம இவனும் நம்மள மாதிரி லிஸ்ட் தான் வச்சுக்கிறீங்களே. காலங்கள் எங்கே இவனை தொடுது அப்படின்னா, என் மாமனார் வீட்டுக்கு போறான்ல, மாமனார் இப்ப ஏமாத்துறான். 1க்கு 10 முறை. எத்தனை முறை? 10 முறை ஏமாத்துறான். உனக்கு சம்பளம் எவ்வளவு தரையா? என்ன உனக்கு சம்பளம் எவ்வளவுதான்? உனக்கு இந்த மாதிரி சம்பளம் தரையா? 10,000 ரூபாய் தர்றேன். இல்ல உனக்கு 2,000 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப மாத்தி 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 என்ன செய்யறான்? இதெல்லாம் பரவாயில்லைங்க. 7 வருஷம் நீ கல்யாணம் என்ன செய்ய? ஆடு மேயி, நான் உனக்கு சின்ன பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்றான். இந்த பொண்ணு தானே வேணும்னு சொல்லிட்டு 7 வருஷம் ஆடு மேய்ச்சல் முடிச்சுட்டு முக்காடை போட்டு கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்டுட்டான். மூஞ்சியை திறந்து பார்த்தா என்ன இருக்குது? என்னது? மூத்த மகன் என்ன செய்யுது? அதோட இவன் என்ன செய்யறான்? ஏன் மாமா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, மூத்த மகன் இருக்கிறப்போ இப்போ இவனுக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா, நிறைய பாடங்களை கற்றுக்கொள்றான். நான் ஏமாத்தினேன், என்ன ஒருத்தர் என்ன செய்யறாரு?
இப்பதான் இவனுக்கு புரியுது. பெத்தேல்ல இருக்கிற அந்த இடத்துல இவன் படுத்து கிடக்கிறப்ப அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ போயிட்டு திரும்பி நீ கண்டிப்பா வருவ, இரு பரிவாரங்களோட வருவ. வயசு ஆக 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 இவனுடைய அனுபவங்கள் மாறுது. எனக்கு யாக்கோபை ரொம்ப பிடிக்கும். அனுபவங்கள் மாறுது. 15 வருஷத்துக்கு மேல ஆடு மேய்ச்சவன், இவனுக்குன்னு ஒரு காரியம் கூட இல்லை. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்குள்ள இவனுக்குன்னு 2 பரிவார ஆசீர்வாதங்களை கர்த்தர் இவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நாட்கள் ஆகுதுங்க. என்னுடைய மூதாதையர்களுடைய கடவுள் என்னை திரும்ப அங்க அழைச்சிட்டு போக சொன்னாரு. எங்க ஆண்டவர் சொன்னாருங்கிற வார்த்தையை எப்ப சொல்றான்னா, வாலிப வயசுல இல்ல, கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சவன தான் அவனுக்கு என்ன செய்யுது. சிலருக்கு வாலிப வயசுல சொன்னா புரியாது, சொன்னா கேட்காது, செட் ஆகுமா அப்படின்னு நம்ம என்ன செய்வாங்க. ஆனா காலங்கள் ஆக ஆக எப்ப புரியும் அப்படின்னா, எங்களை மாதிரி அப்பாவாகும்போது, எங்களை மாதிரி அம்மாவாகும்போது, எங்களை மாதிரி தாத்தாவாகும்போது, மற்றவங்க மாதிரி பாட்டி ஆகும்போது, அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யும். அல்லேலூயா. வர்றாங்க, இங்க இருந்து போகிறப்போ ஜெபமே என்ன தெரியாது. ஆனா திரும்பி வர்றப்போ 2 நிலைகள்ல பிரிச்சு அண்ணமார் ஏசா விரட்ட ஆரம்பிச்சிட்டான்னு சொன்ன உடனே, எதிரா வர்றேன்னு சொன்ன உடனே 2 நிலைகள்ல பிரிச்சுட்டு 3வது நிலைகள்ல போய் ஒரு ஆத்த கடந்து போய் இவன் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெபம்னா என்னன்னு தெரியாதவன், ஜெபிக்காதவன், இவன் ஏமாத்துனவன், இவன் ஆடு மாடு மேய்ச்சவன், இவனுக்குள்ள என்ன மாற ஆரம்பிக்குது அப்படின்னா, ஜெபம் தான், விசுவாசம் தான், கர்த்தருக்குள்ளதான், இவர் தான் நம்மளை உயர்த்த முடியும். இந்த மனநிலைகள் எப்போ இவனுக்குள்ள வருது அப்படின்னா, கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும்போது அவனுக்கு என்ன செய்யுது. அல்லேலூயா. நம்மள சின்ன வயசுல போடாத ஆட்டம்லாம் போட்டுவிட்டு காலங்கள் ஆன பிறகு கர்த்தர் நம்மளை தொண்டவரே தொடுங்க ஆண்டவரே, காலு சரியான நான் நடந்து ஆண்டவரே உங்களுக்காக ஊழியம் செய்வேன் ஆண்டவரே சொல்றோமா, சொல்றோமா? ஆமே, சத்தமா சொல்லுங்களே. ரொம்ப பிடிச்ச ஒரு நிலைகள்ல கடைசியில் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டான். இந்த ஆண்டவர் தான், இந்த ஆண்டவருக்குள்ளதான் இவர் தான் என்னை வாழ வைக்கிறார், இவர் தான் என்னை உயர்த்துகிறார், இவர் தான் என்னை எல்லாம் ஒன்று. என்ன அப்படின்னா, ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கு, ஈசாக்குக்கு பிறகு அடுத்த நிலைகளை யாரை தான் கர்த்தர் கையில் எடுக்கிறார்னா யாக்கோபை தான். அதனால இவன் ஏமாத்தினாலும் ஏமாத்தா விட்டாலும், இவன் ஊர் சுத்தினாலும் சுத்தா விட்டாலும், எங்க ஓடிக்கிட்டு தெரிஞ்சாலும் இவனை சுத்தி வளைச்சு பிடிச்சு கொண்டாந்து அந்த இடத்துல வைக்க வேண்டியது அவருடைய வேலை. பிடிச்சு வச்சிருவார் உங்களை. சொல்லுங்களேன், எங்க ஓடுனாலும் என்ன செய்ய மாட்டாரு. அல்லேலூயா. சொல்லுங்களேன், எனக்காக யாவையும் செய்தாரே. கைத்தட்டி அவ்வளவுதான். எனக்காக யாவையும் செய்தாரே, என்னோடு இருப்பவரே, இயேசையா என்னோடு இருப்பவரே. அவ்வளவுதான். என்ன விட்டு விலகாத தேவன், என்ன விட்டு விலகாத தேவன், என்னை என்றும் கைவிடாத தேவன். கவனிங்க கவனிங்க, நேராச்சு. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கல்யாண நிச்சயம் ஆயிருச்சு. என்ன ஆயிருச்சு? யோசேப்புன்னு யார் தெரியுமா? யாரு யோசேப்புனா? யோசேப்பு அருமையான அடுத்து யாரோட அப்பா? இல்லை, ரைட்டு, கவனிங்க. இப்ப யோசேப்பு யாருன்னா மரியாளுடைய கணவர். இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, யோசேப்புக்கு என்ன நியமிக்கப்பட்டுருச்சு, மரியாளுக்கு என்ன நியமிக்கப்பட்டாச்சு? 2 பேருக்கும் கல்யாண நாள் குறிச்சிட்டாங்க. இந்த அம்மா என்ன கனவு கண்டிருக்கும்? அடுத்து அவ்வளவுதான், கல்யாணம் தான். இனி நானும் யோசேப்பு என்ன செய்ய போறோம்? ஆமா, நல்ல நிலையில கர்த்தர் எங்களுக்கு பிள்ளைகளை தருவார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நாங்க அப்படி வாழ்வோம் இப்படி வாழ்வோம்னு சொல்லி பலவிதமான விருப்பங்களை, திட்டங்களை, நோக்கங்களை எல்லாத்தையும் மனசுல வச்சு கனவு கண்டு நின்றுகிட்டு இருக்கு. யாரு? இந்த அம்மா மரியாளம்மா. கனவுனா கனவு கொஞ்சம் நெஞ்ச கனவா இருந்திருக்காது. கல்யாணம் ஆக போறவங்களுக்கு கொஞ்சம் நெஞ்ச கனவா வரும், நிறைய கனவு. இப்ப திடீர்னு ஒரு தேவதூதர் வந்து நிக்கிறாருங்க, கேப்ரியல் தூதர் வந்து இவருடைய இந்த அம்மாவுடைய கனவுல மண்ணலி போட்டது மாதிரி இவர் வந்து நின்றுட்டு சொல்றாரு, உனக்கு என்ன பிறக்க போகுது? இப்ப நல்லா கவனிங்க, என்ன பிறக்க போகுது? குழந்தை பிறக்க போகுது. அவருக்கு இயேசுன்னு பேர் வைக்க போறேன்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியலைங்க. என்னையா அது, நான் போட்டிருந்த நிறைய விருப்பங்கள் மேல மண்ணலி போட்டது மாதிரி சொல்றீங்களே, நான் புருஷனை அறியனே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு பலவிதமான கேள்வியோட அந்த அம்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? புலம்பி போய் நிக்குது.
அசிங்கமாக பேசுவாங்கல்ல, தப்பாக நினைப்பாங்கல்ல, யோசேப்பு திருமணம் பண்ண மாட்டார்ல, கல்யாணத்துக்கு ஏற்றுக்கிற மாட்டார்ல, இதெல்லாம் யோசிச்சு இந்த அம்மா சொல்லுது எனக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லுது. இவர் சொல்றாரு பரிசுத்த ஆவி உன் மேல என்ன செய்யும் வரும், உன்னதமானவருடைய பலன் உன் மேல நிழலிடும்பா, அதனால உன்கிட்ட பிறக்க போற குழந்தை பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொன்ன உடனே இது எல்லாத்தையும் கேட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் தனக்குள்ள மனசுக்குள்ள இருந்த எல்லா விருப்பங்களையும் எண்ணங்களையும் எல்லா உணர்வுகளையும் தூக்கி கொண்டு போய் மண்ணில் புதைச்சது மாதிரி புதைச்சி வச்சுட்டு இந்த அம்மா சொல்லுது. அந்த வசனத்தை வாசிங்களே, லூக்கா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 38வது வசனம் நினைக்கிறேன். 1வது அதிகாரத்தில் வாசிச்சுட்டு சொல்லுங்க. ஆமென். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால். இல்ல யோசிச்சு பாருங்களேங்க, முழுசையும் பதைச்சிருச்சு, முழு விருப்பத்தையும் என்ன செஞ்சிருச்சு பதைச்சிட்டு சொல்லுது உங்க சித்தம் மட்டும் நடக்கணும்பா, என் விருப்பம் இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க, என்னவா? என் விருப்பம் இல்லை, உங்க சித்தம் நடக்கட்டும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எனக்கு ரொம்ப இந்த அம்மாவை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆமென். தன்னுடைய திட்டங்கள் நோக்கங்கள் எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டு தேவனுடைய சித்தத்தை மட்டும் கொண்டு வருது பாருங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மாவை குறித்து என்ன செய்கிறோம், வாய் திறந்து பேசுகிறோம். அல்லேலூயா. எத்தனையோ பெண்கள் அந்த காலகட்டத்தில் பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, செத்து போனாங்க. ஆனால் மரியாள் அம்மாவை குறித்து இன்ன வரைக்கும் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, தன் விருப்பங்களை அழித்து தேவ திட்டத்தை நிலைநாட்டினார்கள். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் அந்த அம்மாவை உயர்த்தி வச்சிருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்தாரே. எழுந்திருச்சிருவோமா? என் இயேசையா என்னோடு இருப்பவரே, எனக்காக யாவையும் செய்தாரே, என்னோடு இருப்பவரே, இயேசையா என்னோடு இருப்பவரே. பரதேசியாக வாழ்ந்த என்ன சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டாரே. எப்படியா? பரதேசியாக வாழ்ந்த என்ன சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டாரே. பாவியாக இருந்த என்ன இரத்தத்தால் பிள்ளையாக மாற்றினாரே. பாவியாக இருந்த என்ன அவர் இரத்தத்தால் பிள்ளையாக மாற்றினாரே. செய்திடுவார், செய்து முடித்திடுவார், எனக்காக யாவையுமே காத்திடுவார், தயவு காட்டிடுவார், என்னை வழி நடத்திடுவார். செய்திடுவார், செய்து முடித்திடுவார், எனக்காக யாவையுமே காத்திடுவார், தயவு காட்டிடுவார், என்னை வழி நடத்திடுவார். அல்லேலூயா. பவுலுடைய முழு திட்டம் என்னன்னா கிறிஸ்தவங்களை அழிக்கிறது. ஆனா தேவனுடைய திட்டம் என்னன்னா அந்த பவுலையே கிறிஸ்துவுக்காக நிக்க வைக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, நம்மளுடைய திட்டங்கள் அழிக்கப்படணுங்க, தேவ திட்டம் மாத்திரமே நிலைநாட்டப்படுவதாக. சொல்லுங்க, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. சொல்லுங்க, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு சொல்லுங்க அப்படியே, எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, மாறாமலே
அவ்வளவுதான். நடத்தி வந்தீர். ஓ ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. சொல்லுங்க, ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்க விருப்பங்களை, எங்க திட்டங்களை, எங்க நோக்கங்களை, எங்க செயல்களை மண்ணோட மண்ணா புதைச்சு வைக்கிறேன்ப்பா. சொல்லுங்க, மண்ணோட மண்ணா புதைச்சு வைக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய சிந்தனைகள், என் சிந்தனைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. சொல்லுங்க, காட்ஸ் பிளான் இஸ் எ பெஸ்ட் பிளான். சொல்லுங்க, காட்ஸ் பிளான் இஸ் எ பெஸ்ட் பிளான். தேவ திட்டமே சிறந்தது. சொல்லுங்க, தேவ திட்டம் தான் சிறந்தது. சொல்லுங்க, மனிதர்களுடைய திட்டங்கள் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். நான் தேவ திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேற வரைக்கும் அது என்னை சும்மா இருக்க விடாது. ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய திட்டத்துக்கு நேரா ஒப்பு கொடுத்துருக்குறாங்கப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்ன முழுவதுமா உங்க திட்டத்துக்கு நேரா, உங்க சித்தத்துக்கு நேரா நான் என்ன முழுசுமா ஒப்பு கொடுத்துறேன்பா. என்ன நீங்க பாத்துக்கிறீங்க, என் விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறீங்க, என் பிள்ளைகளை பார்த்துக்கிறீங்க, விருப்பங்களை நிறைவேற்றுங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க, விருப்பங்களை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. ஆச்சரியமானவரே அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் என்னை தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. நீங்க ஆண்டவர்கிட்ட அவர் சித்தத்தை செய்யறோம்னு சொல்லி நீங்க உண்மையா ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு முன்னாடி நிக்கிற ஜனங்கள் உங்களை ஆச்சரியப்பட்டு பார்க்கிறபடி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் மேலான இடத்துல கொண்டு போய் உங்களை வச்சிருவார். மேலான இடத்துல வச்சிருவார். ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நன்றி, இந்த வார்த்தைக்காக நன்றி, உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்பா. உடைய கிருபையில் ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதற்காக நன்றிப்பா. தேவ மகிமை கூட இருக்கட்டும், உங்க பிரசன்னம் கூட இருக்கட்டும். விசுவாசத்தில் பிள்ளைகள் வளருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நல்ல கவனிங்க, வருகிற 25ஆம் தேதியிலிருந்து நம்மளுடைய 120 நாள் ஜெபம் தொடர்ந்து நடக்க போகிறதுனால யார் யார் இந்த ஜெப குறிப்பை எழுதி கொடுக்கலையோ அவங்க எல்லாரும் இந்த ஜெப குறிப்பை எழுதி கொடுத்துருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய மகிமைக்குள்ள நிறைய அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இங்கே இருக்கிற எல்லார் மேலும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் வருகை மாத்திரம் நிலைத்திருப்பதாக. ஆமீன். ஒருவருக்கொருவர் வாழ்த்துல தெரிவித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமீன்.